அனைவருக்கும் மாலை வணக்கம். நம்ம வீட்டில் இன்றைக்கி உரங்கள் தயார் பண்ணிட்டோம். ஃபஸ்ட்டு நீம் ஆயில் கொஞ்சம் ஊற்றிட்டேன். நான் 20 லிட்டர் பக்கெட்டில் அப்படியே சோப் ஆயில் அது ஒரு 20 ml ஊற்றியாச்சு. நான் எல்லாமே ஒரு குத்து மதிப்பாக வச்சுருப்பேங்க அளவு. அதுக்கப்புறம் பச்சை பயிறு, கருப்பு உளுந்து, வெள்ளை அவல் நல்லா ஒரு 6 மணி நேரம் நல்லா ஊற வச்சுட்டேன். ஊற வச்சு அதை அரைச்சாச்சுங்க. அரைச்சிட்டு அதை ஒரு 2 நாள் நல்லா புளிக்க வச்சுட்டேன். புளிக்க வச்சுட்டு 20 லிட்டர் தண்ணியில் அதையும் கலக்கிட்டு அப்படியே ஊற வச்ச வாழைப்பழத்தூள் அது ஒரு வாரம் நல்லா தண்ணியில் ஊற வச்சுட்டேங்க. அந்த எசன்ஸ்லாம் இறங்கினதுக்கப்புறம் அப்படியே பிழிஞ்சு அந்த சாரெல்லாம் எடுத்துட்டேன். தோலையும் தெரியுதுங்களா உங்களுக்கு நல்லா ஊறினது. அப்படியே நம்ம கையில் நசுக்கும் பொழுதே அது நல்லா மசியுது. அந்த அளவுக்கு நல்லா ஊறிடுச்சு. இது ரெண்டையும் மிக்ஸ் பண்ணி இந்த தோலெல்லாம் ஃபில்ட்ரு பண்ணி எடுத்து செடியில் ஏதாவது ஒரு தொட்டியில் போட்டலாங்க. போட்டுட்டு மற்றதை எல்லா செடிக்கும் மேல் உரம், அடி உரம், பூச்சி தாக்குதல் இல்லாமல் இருக்கிறதுக்காக, வேரல்கள் வராமல் இருக்கிறதுக்காக மேல் உரமாகவும் கொடுக்கணும், அடி உரமாகவும் கொடுக்கணும், வேர் ஊட்டியாகவும் செயல்படுறதுக்கு இந்த உரங்கள் நல்ல பயனுள்ளதாக இருக்குங்க. கண்டிப்பாக இதெல்லாம் நீங்கள் யூஸ் பண்ணுங்கள். நம்ம செயற்கையே வேண்டாங்க. இயற்கையிலேயே நம்ம கொடுக்குற ரிசல்ட்டு செயற்கையை விட பெஸ்ட்டாக தாங்க அமைஞ்சிருக்கு என்னுடைய மாடி தோட்டத்தில். நான் வாங்க வேண்டாம்னு சொல்லலை. நம்ம தயாரிக்கும் பொழுது அதுவே நமக்கு பெஸ்ட்டாக இருக்கும்பொழுது எதுக்காக கடையில் போய் நம்ம வாங்கணுன்றது தான் என்னுடைய இது. அதில் கடையில் இருக்கிறது கெட்டதுன்னு நான் சொல்ல வரல. நம்ம கண்ணுக்கு முன்னாடி நம்ம செஞ்சு நம்ம செடிகள் கொடுக்கும்பொழுது நமக்கு அது ஒரு சந்தோஷமும் கிடைக்கும். நம்ம வேலைக்கு போகிறவங்களா இருந்தால் கண்டிப்பாக கடையில் தாங்க வாங்கணும். ஏன்னா இதெல்லாம் நம்ம செய்கிறதுக்கு வேலைக்கு போகிறவங்களுக்கு கஷ்டம். ஹவுஸ் ஒய்ஃப்க்கு ஓகே. அதனால் நீங்கள் எப்படி வேலை செய்கிறீங்கிறத பொறுத்து, வீட்டு வேலைக்கு மட்டும் செய்கிறதா இருந்தால் நம்ம வீட்டில் செய்யலாம். வேலைக்கு போகிறவங்களா இருந்தால் நம்ம கண்டிப்பாக கடையில் தாங்க வாங்கணும். கடையில் டிஏபி வாங்க, என்பிகே வாங்குங்க, மண்புழு உரம் வாங்குங்க, வெர்மி கம்போஸ்ட்டு வாங்குங்க, நீம் ஆயில் வாங்குங்க. இதுவே போதுமானதுங்க. இதுக்கிடையில் நான் செடி வாங்குறத சொன்னாங்க, மஞ்சத்தூளை தண்ணியில் கலந்து செடிகளுக்கு மேலே தெளித்தாலே பூச்சி தாக்குதல் வராதுன்னு சொல்லி அதையும் நான் ட்ரை பண்ணிகிட்ருக்கேங்க. நீங்களும் ட்ரை பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஆல். சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள்.